முதலமைச்சர் ஸ்டாலின் நலமுடன் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலினிடம் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது தொடர்ச்சியான பயணங்களால் முதல்வருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாகவும் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். முதல்வரை 2 நாட்கள் ஓய்வில் இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்பி விடுவார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நல்லா இருக்காங்க. கடந்த ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ச்சியாக பயணங்கள், இந்த ரோட் ஷோலாம் பண்ணதால கொஞ்சம் அந்த கிரீனஸ் இருந்தது. மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்துச்சு. பட் லைவ்ல ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு பேசினாங்க. ஒரு 2 நாட்கள் மருத்துவர்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் விரைவில் பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரதமர் நரேந்திர மோடி போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். அதேபோல் முதல்வரிடம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் உடல்நலம் குறித்து போனில் தொடர்பு கொண்டு விசாரித்தார். இது தவிர நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் முக்கிய அரசியல் தலைவர்களும் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.